ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு பார்க்கலாம். அதுக்கு நாம் கத்திரிக்காய் நல்லா 2 நறுக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. ஒரு ஜாரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், சீரகம் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. அந்த பேஸ்ட்டை அரைச்சி அதில் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் மசாலா போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். இது ஈஸியான மெத்தடு தான். பேச்சுலர் கூட இதை செஞ்சு வச்சு தோசை, ரைஸு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.